வணக்கம். இன்னைக்கு கடைக்கு என்னோட கஸ்டமர் வந்தாங்க. அவங்க எப்பவும் வர்ற கஸ்டமர் தான். அவங்களோட கொடை ஒரு 2 மாதம் முன்னாடி மறந்து வச்சுட்டு போயிட்டாங்க. அப்போ இன்னைக்கு நான் எடுத்து கொடுத்தேன். சேச்சி உங்கள் கொடை மறந்துட்டு போயிட்டீங்க அப்படின்னு கொடுத்தப்போ, அந்த சேச்சி என்ன சொன்னாங்கன்னா, சேச்சி எத்தனை தடவை அடிக்கடி நான் இங்கே வரேன், நீங்கள் ஏன் கொடுக்க மறந்துட்டீங்க அப்படின்னு அவங்க கேட்டாங்க. அப்படி கேட்கும்போது நம்மளோட கேரக்டரே சிலப்போ அது சேஞ்ச் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. இனிமேல் இது மாதிரி ஏதாவது வரும்போது எதுக்கு எடுத்து வைக்கணும், உங்களுக்கு எடுத்து வைக்கிறதுனால என்ன பிரயோஜனம் அப்படின்னு நம்ம நினைக்க தோணும். இதே அவங்க சேச்சி இந்தாங்க அவங்க கொடை அப்படின்னு கொடுத்தப்போ, அதுவும் 2 மாதமாக மறக்காமல் எடுத்து வச்சுருக்கீங்களே சேச்சி, ரொம்ப தேங்க்ஸு, கொடை கூட ஒன்று வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன், ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லியிருந்தா நம்ம மனசு எப்படி இருந்திருக்கும், கொஞ்சம் சந்தோஷமும் பட்டிருக்கும். நமக்கு இனிமேல் அப்படி செய்யணுங்கிற ஒரு எண்ணமும் நமக்கு வரும். அதனால சந்தோஷப்படுத்தணுன்னா சொத்தெல்லாம் எழுதி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்படி ஏதாவது சின்ன சின்ன செயல் பண்ணும்போதே அடுத்தவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கலாம். இப்படி யாராவது இருந்தீங்கன்னா உங்களோட கொஞ்சம் கேரக்டரை மாற்றிக்கங்க. அப்போ உங்களுக்கும் சந்தோஷம், உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கும் சந்தோஷம். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லையே. அதனால் இதெல்லாம் அப்படியே நம்ம ஒன்று ஒன்றா நம்ம ட்ரை பண்ணி பார்த்துட்டே இருந்தோம்னா நம்ம நெகட்டிவ் திங்ஸ்லாம் போய் நமக்கு எல்லாம் பாசிட்டிவாகவே தான் நமக்கு எல்லாம் வரும். ஓகே கைஸ், பாய்.